தங்கலட்சுமி இதெல்லாம் வேணாம். நம்ம 2 பேரையும் பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. ஏன்னா புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, நம்மளை கண்டுட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. நீ இது என்ன கண்ணுங்க மையா? நீ எழுதிட்டியா? இல்லீங்களே, நீங்க தானே எழுதுனீங்க. ஓஹோ, அத கொஞ்சம் அதிகமா போச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் அழகாதான் இருக்குது. என்ன, நீ முகத்துல எல்லாம் பாவ பூசிக்கிட்டு இங்கே இரு. நான் அங்க போய் இருந்துகிட்டு ஒரு பெல் அடிப்பேன். இத வந்துட்டு அங்க அப்படிங்கணும். 2 பெல் அடிப்பேன். இங்க இருந்து கட 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 நடந்து வந்து நின்னுடணும். 3 பெல் அடிப்பேன். உட்கார்ந்துடணும். 4வது மணி அடிக்க சோத்துக்கு ஓடணும். 4வது மணியா பெல்லு பெல்லு பல்லு உடைச்சுக்கோ. பல்லு கல்லு கூட தர உடைச்சுக்கோ. பல்லு இல்ல பெல்லு பெல்லு நல்ல. சரி அப்படின்னு சொல்லிக்க. தயாரா இருக்கியா? வணக்கங்க. அட மூர்த்தியா? ஆமா. நீ ஆளுகிட்ட சொல்லிட்ட? ஆமா. ஆளப்பா திறந்த வீட்டுல நாய் நுழையமா நுழைஞ்சிட வேண்டியதானே. உட்காரு உட்காரு உட்காருமா. என்னமா சௌரியமா? ரொம்ப நல்ல சௌரியங்க. உங்க உதவினால எங்க கல்யாணம் நடந்தது. அவரும் என் இஷ்டம் போல நடக்கிறாரு. ஆமாமா, நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுலே தெரியுது. இருந்தாலும் இந்த கலப்பு கல்யாணத்துல இருக்கக்கூடிய கலகலப்பு வேற எந்த கல்யாணத்திலையும் கிடையாதுங்கிறது என் அபிப்பிராயம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்களும் கலப்பு கல்யாணம் செஞ்சுக்கிட்டதாக பேப்பர்ல நான் தாங்க படிச்சு சொல்லுங்க. உங்க வாழ்க்கை பார்க்கணும்னு சொன்னா அதுக்காக தாங்க வந்தாங்க. அப்படியா? அதுக்கு என்ன பார்த்தா போச்சுது. ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, கூப்பிடுறேன். வந்துருவா. சார், அம்மா என்ன உள்ள சுண்ணாம்பு அடிச்சுட்டு இருந்தாங்களோ? என்ன படிக்க சிரிக்காத தம்பி, சிந்தனையை போய் தொட்டுப்பாரு. புராண கதையில வள்ளுவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய சம்சார வாசிக்க பத்தி தெரியுமா? ஆமா. அந்த அம்மா கிணத்தடியில தண்ணி போட்டுட்டு இருக்காங்க. இவர் இங்க 100 நூத்துக்கிட்டு இருந்தார். இது அருந்து போச்சுன்னு சொல்லி பாசுஞ்சின்னார். அப்ப அந்த அம்மா தண்ணி மொண்டவங்க இத வந்துட்டாங்கன்னு அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த ராட்டினத்துல கூட அப்படியே இருக்குது, கிணறு அங்கே இருக்குது, கயிறு அங்கே இருக்குது, அம்மா இங்கே இருக்கிறாங்க. அத போல கூப்பிட்ட உடனே மாவு பூசிக்கிட்டு இருந்தவ கடமை தவறாதபடி வந்து நின்னான். பாத்தியா, உன்னை நான் 1000 தடவை கூப்பிட்டு 1001வது தடவை நான் வந்து உன்கிட்ட விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. கடமை தவறாத பத்தினிய பாத்தியா? கூப்பிட்டா இந்த மாதிரில வந்து நிக்கணும். இப்படி வந்து நிக்கணும். இருங்க கூப்பிடுறேன். தங்கலட்சுமி, அந்த முகத்துல இருக்கிற பவுடர்லாம் தொடச்சு சீக்கிரமா. உங்களுக்கு எங்க காலை வணக்கம். ஐயா, காலில் விழக்கூடாது. காலில் விழறதல்ல, காலை வணக்கம். அதாவது சூரிய உதயத்துல வணக்கம் பண்றாங்க. வணக்கம் வணக்கம். இந்த சிறிய அன்பளிப்பை பெருசா நினைச்சு வாங்கிக்க. வாங்கிக்க வாங்கிக்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆச்சுல்ல, அதுக்காக கொடுக்குறாங்க. சரி, அப்ப நேரமாச்சு, நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். நீங்களும் எங்கே வெளியே புறப்பட்டு இருந்தீங்க? போட்டிங் புறப்படுறோம். அப்படியா? நாங்களும் போட்டிங் தான் போறோம். அங்க உங்களை மீட் பண்றோம். நல்லது, வரங்க. வணக்கம் 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 வணக்கம். என்னங்க 4 நாள் கழிச்சு வந்து கேட்பாங்களா? இல்லையா? நல்லவேளை அவங்க முன்னால கேட்கப்படாது. என் மானம் போகுது. போ கேட்பாங்க.